ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஏபி. ஈரான் விசஸ் இஸ்ரேல் வாரில் நேற்று ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் முக்கியமாக வந்துட்டு இஸ்ரேல் இவ்வளோ வருஷமாக வந்துட்டு உலக நாடுகள்கிட்ட சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றப்போ, இந்த மாதிரி நாங்கள் வச்சிட்டு இருக்கிற மாதிரி அயன்டோம் எந்த நாடுகளையுமே கிடையாது, அவ்வளோ அட்வான்ஸான ஒரு அயன்டோமை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இருக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. பட் ஒரு அயன்டோம் வந்துட்டு ஈரான்கிற மிசைலை வந்துட்டு ஒன்று கூட வந்து ரேடாரால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை இஸ்ரேலே சொல்லியிருக்கு. ஓப்பனாக வந்துட்டு ஈரானோட மிசைல்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்களோட அயன்டோம்னால வந்துட்டு ரீச் பண்ண முடியல, அவங்க வேற ஏதோ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இதில் இஸ்ரேலோட அயன்டோமே இதில் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு ஈரான் தாக்குதலில் நிறைய நாடுகளுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு விஷயம் இருந்தாலும் அடுத்தது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, ஈரானோட சுப்ரீம் லீடர் வந்துட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற இடம் வந்துட்டு எங்களுக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் நாங்கள் அவரை வந்துட்டு தாக்கி கொல்ல மாட்டோம், அதுக்கு பதிலாக ஈரான் வந்துட்டு அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆகணும். அதுவும் எப்படின்னா, நாங்கள் இதுக்கப்புறமா போர் அப்படின்ற ஒரு விஷயம் இஸ்ரேல் கூட பண்ண மாட்டோம், இஸ்ரேலை தாக்க மாட்டோம், அதே போல வந்துட்டு இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டும் இதுக்கப்புறமா நாங்கள் பண்ண மாட்டோம், மொத்தத்தையுமே நாங்கள் மூடிட்டு அமைதியாக இருந்துடுறோம், இந்த போர் இத்தோட நிப்பாட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து அமெரிக்கா கிட்ட வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு ஒரு ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ ஈரான் தான் வந்துட்டு ஒரு லீட்ல இருந்தது. பட் நேற்று நைட்டு என்ன நடந்தது அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது முக்கியமான ஈரானோட முக்கியமான ஆட்களை இஸ்ரேல் பிளான் போட்டு கொண்டு இருக்காங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் வந்துட்டு லீட்ல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு வீடியோவில் வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் உலக நாடுகளில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் நம்மளோட தமிழாக இருக்கிற நம்ம மொழியில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் உலக நடப்புகளை. ஸோ உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, G7 நாடுகள் எல்லாம் இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனாக வந்துட்டு உலக நாடுகள்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த பாரம்பா G7 நாடுகள் எல்லாருமே வந்துட்டு இஸ்ரேல் சப்போர்ட்டுக்காக இருக்கிறோம் நாங்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது கூடவே இன்னொன்று ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, எதுக்காக G7 நாடுகள் வந்துட்டு இஸ்ரேலுக்கு பின்னாடி நிற்குது அப்படின்றப்போ, ஈரான் வந்துட்டு தாக்குறாங்க இஸ்ரேலை அப்படின்ற பட்சத்தில் டிஃபெண்ட் பண்ணுற இடத்துல இஸ்ரேல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இஸ்ரேல் டிஃபெண்ட்ன்ற பேரில் திரும்பியும் வந்துட்டு ஈரானை தாக்கலாம், அதில் வந்துட்டு எந்த ஒரு தப்புமே கிடையாதுன்னு சொல்லி G7 நாடுகள் வந்துட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறிச்சு. ஏன் அப்படின்னாக்கா, அவங்க திரும்பியும் இஸ்ரேல் தாக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரே வார்த்தை இஸ்ரேல் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து எங்களோட டிஃபெண்டுக்காக தான் நாங்கள் அடித்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே சும்மா இருந்த ஈரானை இஸ்ரேல் வந்துட்டு என்ன சொல்லி முதல்ல அடித்தாங்க, அவங்க நியூக்ளியரை வந்துட்டு இன்னும் ஒரு 2 வாரத்தில் உருவாக்கிடுவாங்க, ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு ஈரானை தாக்கி அந்த நியூக்ளியர் ஸ்டேஷனே வந்துட்டு அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட முதல் தாக்குதல் இப்படி தான் ஆரம்பிச்சு இன்னைக்கு போர் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு இடத்த வந்துட்டு G7 சொன்னதும் இப்போ இஸ்ரேலை கையிலேயே பிடிக்க முடியாது. எப்படி சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி வந்துட்டு இஸ்ரேல் இதுக்கப்புறமா வேணும்னே தாக்கினா கூட நாங்கள் எங்கள் டிஃபெண்டுக்காக நாங்கள் தாக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இஸ்ரேல் போய்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு தைரியத்தில் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றப்போ, அடுத்த ஒரு தாக்குதல் ஈரான் மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரானில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஆட்கள் வந்துட்டு இந்த இஸ்ரேல் தாக்குதல்னால வந்துட்டு இறந்திருக்காரு. அவர் யார் அப்படின்றப்ப பார்க்கும்போது, ஈரானோட சுப்ரீம் லீடராக இருக்கிற ஆர்மி கமாண்டரா, அதுவும் வந்துட்டு ஆயத்துல்லாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு இறந்து போயிருக்காரு இந்த இஸ்ரேல் தாக்குதல்னால. இதனால பர்சனலாகவுமே சரி, அதே போல் வார் ரிலேட்டடாகவும் சரி, ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. ஏன்னா அவர் தான் வந்துட்டு போரில் யார் யார் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி சொல்கிறவராக இருப்பார், ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறவராக இருந்திருக்கிறார். ஸோ அவரே வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு தூக்கி இருக்கு இந்த ஒரு அட்டாக்ல. ஸோ இதனால ஈரான் வந்துட்டு ஒரு பின்னடைவை சந்திச்சு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அது விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, இந்த ஒரு 5 நாள் 6 நாள் வந்துட்டு இந்த ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கா ஈரான் டு இஸ்ரேல். இதில் வந்துட்டு ஈரான் வந்துட்டு கண்டமேனிக்காக வந்துட்டு தாக்குதல் பண்ணுவாங்க, எங்கே வேணாலும் அவங்களோட மிசைல் போய் விழுந்து வெடிக்க ஆரம்பிக்கும் இஸ்ரேலில். ஆனால் இஸ்ரேல் ஒரு அடி அடித்தாலும் அது எங்கே போய் விழணும், யாரை போயிட்டு அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சரியாக மார்க் பண்ணி இன்ச் பை இன்ச்சாக அவங்களோட தாக்குதல் அப்படின்றது இருக்கும். ஸோ இஸ்ரேலோட தாக்குதல் ஒவ்வொரு தாக்குதலுக்குமே ஒவ்வொரு அடி ஈரானுக்கு விழுந்துகிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தராக இறந்துகிட்டே இருக்காங்க. யார் யாரெல்லாம் ஈரானுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்காங்களோ அஃபிஷியல்ஸ், அவங்க எல்லாரையுமே பிளான் போட்டு இஸ்ரேல் தூக்கிக்கிட்டு தான் இருக்கு ஒன்னொன்னா. அதே போல தான் நேற்றுக்குமே அந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கு இஸ்ரேல். ஸோ அவங்களோட அடின்றது வந்துட்டு ஒரு ஸ்மார்ட்டான வகையில் போய்கிட்டு இருக்கு, முக்கியமான ஆட்களை தூக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இதிலே தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஈரான் வந்துட்டு பதிலுக்கு திரும்பியும் ஒரு அட்டாக் அப்படின்றது நடந்திருக்கு. அந்த அட்டாக் வந்துட்டு நேற்று நைட் இஸ்ரேலில் நடத்தும் போது இந்த தீபாவளி பட்டாசுலாம் வெடிக்கும் பாருங்க, இந்த சர்வர்ன்ட்டு இந்த ராக்கெட்லாம் போகிற மாதிரி, அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்களோட ஈரானோட பேலிஸ்டிக் மிசைலை வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு பேலிஸ்டிக் மிசைல் இஸ்ரேலை நோக்கி போகும்போது இஸ்ரேலில் இருக்கிற அந்த அயன் டோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி ரேடாரில் சிக்கவே இல்லையா. ஸோ அது சிக்கவே இல்லைன்ற ஒரு பட்சத்தில் தான் ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல் வந்துட்டு இஸ்ரேலில் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதனால் ஏகப்பட்ட
லாசஸ் இஸ்ரேலில் இன்னும் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதனால இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பான இடங்களை வந்துட்டு நைட்டும் பகலுமா ஓடிக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் இங்கேயும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக இஸ்ரேலுக்குமே இருக்கு. பட் இஸ்ரேல் வந்துட்டு உலக நாடுகள் கிட்ட சொன்ன விஷயங்கள் என்னன்னா, எங்க கிட்ட அயன் டோம் இருக்கு, நாங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்கெல்லாம் வந்துட்டு எங்க நாட்டுக்கு ஏதாவது ரிஸ்க்னா இந்த அயன் டோம் பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கெத்தா பேசின அவங்க ஈரானோட கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வெப்பன்ஸ் தான் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பெருசா அட்வான்ஸுமே கிடையாது ஈரானோட வெப்பன்ஸ். பட் இருந்தாலும் ஈரானோட பாலிஸ்டிக் மிசைலை ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ணல அயன் டோம் அப்படின்றது தான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது ஆப்வியஸ்லி வந்துட்டு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட பாலிஸ்டிக் மிசைலில் வந்துட்டு நாங்கள் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், அதனால தான் இது அயன் டோம்ல சிக்கல அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஈரானுக்கு வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சுக்க இஸ்ரேல் கிட்ட அயன் டோம் அப்படின்றது இருக்கு. அந்த அயன் டோம்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு மிசைலை உருவாக்கணும்னு சொல்லி இவ்வளோ வருஷமா உருவாக்கி இருக்காங்களா என்ன விஷயம்ன்றது தெரியல. ஸோ இந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைல் வந்துட்டு ஈரானில் போய் விழுந்த இடம் எங்க பாதிப்புகள் அதிகமாக இருந்தது அப்படின்றப்ப பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல பாலிஸ்டிக் மிசைல் விழுந்து வெடிச்சிருக்கு. அதுதான் 8200 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பில்டிங் மேல. இந்த 8200 அப்படின்றது என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த மொசாட்ஸ் இருக்காங்க இல்லையா இஸ்ரேலுக்கு, ஸோ அவங்க தான் வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஸ்பை டீம் அப்படின்றது தான் இஸ்ரேலுக்கு. ஸோ இந்த ஒரு யூனிட் 8200 அப்படின்றது இவங்களும் ஒரு தனியான ஒரு இன்டெலிஜென்ஸ் குரூப் அப்படின்றது சொல்லலாம். இந்த 8200 மூலியமா ஏகப்பட்ட விஷயங்களை இஸ்ரேல் சாதிச்சிருக்கு. ஈவன் தோ இந்த ஹமாஸ் கூடலாம் வந்துட்டு போர் பண்ணாங்க இல்லையா பாலஸ்தீன்ல, இந்த ஒரு போருக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுமே 8200 அப்படின்றது சொல்லலாம். ஸோ ஏகப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிறவங்க, முக்கியமான இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்றவங்களுக்கு இஸ்ரேலுக்கு பின்னாடி இருந்தது இந்த யூனிட் 8200 அப்படின்னு சொல்றவங்க. இந்த ஒரு யூனிட் 8200 அப்படின்னு சொல்லப்படுற இந்த குரூப் இருக்கிற பில்டிங்ல ஈரான் நேத்து பாலிஸ்டிக் மிசைல் விட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைல் போயிட்டு அந்த ஒரு பில்டிங்ல விழுந்ததுக்கு அப்புறமா இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் டீம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கும் ஒரு பின்னடைவு அப்படின்றது இதுல ஏற்பட்டிருக்கு. இதை குறித்து வந்துட்டு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ, எங்களோட அயன் டோம் அப்படின்றது அட்வான்ஸ் தான் இல்லைன்னு சொல்லல, பட் அது ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல வந்துட்டு எங்களோட ரேடார்ல வந்துட்டு சிக்கவே இல்லை. அது சிக்கி இருந்தேன்னா அயன் டோமே வந்துட்டு அது அழிச்சு இருக்கும். பட் அது அயன் டோமே தாண்டி வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்து சரியா எங்களோட இன்டெலிஜென்ஸ் டீம்ல இருக்கிற பில்டிங் அழிச்சிருக்கு அப்படின்றப்போ அவங்க ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குன்னு சொல்லி இது இஸ்ரேலே ஒத்துக்கிச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அமெரிக்கா வந்துட்டு திரும்பி உள்ள நுழைறாங்க. என்ன அப்படின்றப்போ, இந்த ஒரு G7 நாடுகள் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ அரேபியன் சி இருக்கு இல்லையா, இந்த மிடில் ஈஸ்ட், இந்த சவுதி அரேபியா, பஹ்ரைன் சைடில் இருக்கிற கடல்கள் எல்லாமே வந்துட்டு அமெரிக்காவோட வார் ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைனா வார் ஏர் ஃபிளைட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க ரெடி மோட்ல. ஏன்னா எப்போ வேணாலும் ஈரானை தாக்குறதுக்கான ஒரு தயாரிப்பில் இருக்கணும்னு சொல்லி USA அவங்களோட எல்லா விஷயங்களையுமே இந்த அரேபியன் சி பக்கமாக வந்துட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஒரு விஷயமும் தெரியுது. அது கூடவே டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, ஈரானோட சுப்ரீம் லீடர் இங்கே ஒளிஞ்சிருக்காரு, அந்த ஒளிஞ்சிருக்கிற இடமும் எங்களுக்கு தெரியும், அந்த இடம் வந்துட்டு நாங்க நினைச்சா அடிச்சு அவரை வந்துட்டு கொல்ல முடியும், பட் நாங்க அப்படி பண்ண மாட்டோம், எங்களுக்கு தேவை சரண்டர் தான். ஈரான் வந்துட்டு USA கிட்ட சரண்டர் ஆகணும். அதுவுமே என்ன சொல்லி சரண்டர் ஆகணும்னா, இதுக்கப்புறம் இஸ்ரேலை நாங்கள் தாக்க மாட்டோம், இந்த போரை இத்தோட முடிச்சிருவோம், அதே போல நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் இத்தோட நாங்கள் நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ஒப்பந்தம் பண்ணி ஈரான் சரண்டர் ஆகினாதான் இந்த ஒரு போர் முடிவுக்கு வரும் சொல்லி இந்த ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறமா இப்போ அமெரிக்கா சைட்ல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 48 ஹவர்ஸ்னா இன்னும் 2 நாள் இருக்கு. ஸோ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக முடியணும், அடுத்த நாள் நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக முடியணும். அதுக்குள்ளே மேபி மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால அங்கே இருக்கிற பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இதில் எந்த நாட்டில் அதிகமான ஒரு டெத் கவுண்ட்ஸ் வரும் அப்படின்றதுமே தெரியல. ஸோ எல்லாருமே இதை பற்றி தான் வந்துட்டு இப்போ பேசிக்கிட்டுமே இருக்காங்க, எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இது எல்லாமே வந்துட்டு ஈரான், இஸ்ரேல், US இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்தாலும் இந்தியா வந்துட்டு சைலண்டாக ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்றப்போ, இந்தியா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 110 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்துட்டு ஈரான் இஸ்ரேல்ல இருந்து எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு 110 பேர் அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து இந்தியாவுக்கு வர வைக்கிறதுக்கான பிளான்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் இந்தியன்ஸ்க்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்தியா கவர்மெண்ட் ரொம்பவே ஒரு கண்ணும் கருத்துமா இருக்காங்க. இது ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம மக்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்தியா இப்போ செயல்பட்டு இருக்கு இந்த ஒரு வாரில். ஸோ இதுதான் நேற்று மத்தியானத்துலேருந்து இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நடந்த ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம சேனலில் கடந்த இது 4வது வீடியோன்னு நினைக்கிறேன். எவ்ரி நாளுமே என்னென்ன நடக்குதுன்றது அப் டு டேட் நான் உங்ககிட்ட ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அதே போல் உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே ஒவ்வொரு வீட்லையுமே உங்களோட கருத்துக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே போல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மொழியில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில்
என்ன விஷயம் அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி மற்றவங்களுக்கும் புரிஞ்சிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் உலகத்தில் என்னென்ன நடக்குதுன்றதுமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு என்ன நடக்குது, இன்றைக்கி மதியானத்துலேருந்து அடுத்த நாள் மதியானம் வரைக்கும் நாளைக்கு மதியானம் வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றது 48 ஹவர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 48 ஹவர்ஸில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாளைக்கு எல்லா இன்ஃபர்மேஷனோட எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸோ அண்டில் தென் பை பை ஏபி.